मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ அர்ஜுனனை வந்து சண்டை போட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்போது கிருஷ்ணர் பண்ணிட்டுருக்கார். ஸோ அவனுக்கு வந்து அறிவை கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணுறார். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நாம் டீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நாலேஜ் ஆகிடுது அப்படின்னா அதை விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ பகவான் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து அவனுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு இங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கார். அதில் நாம் பார்க்குற இந்த ஆங்கிள் வந்து ஆத்தியாத்மிக திருஷ்டி, அப்புறம் தார்மீக திருஷ்டி, லௌகீக திருஷ்டி. இதுதான் வந்து கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு டீச் பண்ணுறார். ஸோ இங்கே ஆத்தியாத்மிக திருஷ்டியில் ஆத்ம ஞானம் பற்றி நம்மளுக்கு இங்கே சொல்லிட்டு வரார். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கோட ரியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு வரார். ஸோ உன்னோட ரியல் நேச்சர் ஆத்மா, அது நித்யஹா சத்யஹா இப்படின்னு அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு வரார். ஸோ அதை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நைனம் நச்சைனம் கிளேதயந்தியாபக ந சோஷயதி மாருதா அப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அதை அழிக்க முடியாது, அதை வந்து நீரால் நினைக்க முடியாது, அதெல்லாம் சொல்லிவிட்டு அது பிறக்கிறது இல்லை, இறக்கிறதும் இல்லை, அது எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணுறதில்ல அப்படியெல்லாம் சொன்னார். இப்போ நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் 25 பார்க்கணும். பேஜ் நம்பர் 44-45. அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி. இப்போ இந்த ஸ்லோகத்தோட ஆத்மஸ்வரூபம் டிஸ்கஷன் வந்து கன்க்ளூட் ஆகுது. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு வரோம், 12வது ஸ்லோகத்துலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும். அதனால் கரெக்டாக 25வது ஸ்லோகம் வந்தோடனே ஞாபகமாக சொல்லணும்ல, இதோட வந்து ஆத்மஸ்வரூபம் டிஸ்கஷன் வந்து முடியறது. ஸோ அகெயின் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் சம்மப் பண்ணி இங்கே நம்மளுக்கு டீச் பண்ணுறார். அவ்யக்தா அயம். அவ்யக்தா அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்திரியங்களுக்கு ஆத்மா அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய புலன்கள் இருக்குல்ல, சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு
ஆத்மா அவைலபிளான ஒரு விஷயம் இல்லை. இந்திரிய அகோச்சரம் அப்படின்னு அர்த்தம். அகோச்சரம்னா கிரகிக்க முடியாதுன்னு அர்த்தம். இந்திரிய அகோச்சரம்னா இந்திரியத்தினால அதை பர்சீவ் பண்ண முடியாது. இப்போ கண்ணு அப்படின்னு எடுத்துட்டா கண்ணுங்கிற இந்திரியத்தினால என்ன பண்ண முடியும்? கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸை அதால் பார்க்க முடியும். கண்ணுனால் பார்க்க முடியும். காதுனால் என்ன பண்ண முடியும்? வெரைட்டிஸ் ஆஃப் சப்தங்களை காதுனால் கிரகிக்க முடியும். இப்போ நாம் அதை தான் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறோம். மைக்கை பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வேறு யாரோ நீங்கள் பேசுகிறது, குழந்தை பேசுகிறத கேட்குறேன் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சப்தத்தை நான் இப்போது பர்சீவ் பண்ணுறேன் இல்லையா? இப்போ எந்த ஒரு விஷயத்தை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு 5 குணங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்மளால் பர்சீவே பண்ண முடியும் இல்லையா? என்ன அந்த 5 குணங்கள்? 5 குணங்கள்னால் அது என்ன புதுசாக இருக்குது? 5 குணங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த பார்த்துருக்கோம்ல. கேட்குறது, அதாவது சப்தம்னா சவுண்டு, ஸ்பர்ஷனா டச்சு, ரூபனா ஃபார்ம்ஸ், ரசனா டேஸ்ட், கந்தனா வாசனை ஸ்மெல். இந்த 5 குணத்தில் ஏதாவது ஒன்று ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 5 குணாஸ் இது இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்மளால் கிரகிக்க முடியும், பர்சீவ் பண்ண முடியும். ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா அசப்த, அஸ்பர்ஷ, அரூப, அரச, அகந்த. ஆனால் அதுக்கு 5 குணங்களும் இல்லை, இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு இல்லை. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. இப்போ ஆகாசம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆகாசத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி? சப்த அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாயுவை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வாயுவுக்கு 2 ப்ராப்பர்ட்டி அப்படியே பில்ட் ஆகிட்டே வரும் அழகாக. வாயுவுக்கு என்ன 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது? சப்த அண்ட் ஸ்பர்ஷ. எப்படி காற்றை தெரிஞ்சுக்கிறோம்? அப்படியே மேலே படுறதில்ல, துவக்கேந்திரியம் மூலமாக நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அக்னியை எடுத்துட்டோம் அப்படின்னா சப்த ஸ்பர்ஷ ரூப, ஃபார்ம் இருக்கா, கலர் இருக்கா அக்னிக்கு, அதனால் அதுக்கு 3 குணங்கள் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது? ஜலம். ஜலத்துக்கு அப்போ 4 குணம் இருக்குது. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச. தண்ணிக்குன்னு ஒரு யுனீக் டேஸ்ட் இருக்குல்ல, அந்த தண்ணியோட டேஸ்ட்டை வேறு எங்கேயுமே நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ ரசன்னு ஒரு குணம் அதுக்கு இருக்குது. பிருத்திவிக்கு 5 குணம். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. அந்த மண் வாசனை அது பிருத்திவிக்கே உரிய ஒரு குணம். இப்போ அந்த பஞ்சபூதம் இருக்குல்ல, இது மேட்டர் பிரின்சிபிள். பஞ்சபூதத்துக்கு ஒன்றுத்துக்கு ஒரு குணம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆத்மா மேட்டர் பிரின்சிபிள் இல்லை, சைத்தன்ய பிரின்சிபிள், சைத்தன்ய தத்துவம். அதனால் அதுக்கு இந்த குணங்கள் எதுவும் இல்லாததுனால நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் அதை கிரகிக்க முடியாது. இப்போ கண்ணு பார்க்கறது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபார்ம் இருந்தால் தான் கண்ணுனால் கிரகிக்க முடியும் இல்லையா? அந்த ஃபார்ம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் கண்ணுனால் கிரகிக்க முடியும். பட் ஆத்மா எப்படிப்பட்டது? எந்த ப்ராப்பர்ட்டியுமே அதுக்கு இல்லாததுனால நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் அதை கிரகிக்க முடியாது. ஸோ அவ்யக்தா. அதனால அது என்னவா? அச்சிந்திய. அச்சிந்திய அப்படின்னு சொன்னால் அது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் அப்படின்னு ஆத்மாவை நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ ரூபம் இல்லாத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண முடியுமா? ட்ரையாங்கிளாக இருக்கும்,
ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏதாவது ஒரு இமேஜின் பண்ண முடியும். ரூபமே இல்லாத, ஃபார்மே இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்மளோட மைண்டுனால் திங்க் பண்ணி பார்க்க முடியுமா? பண்ணி பார்க்க முடியாது. அசிந்திய அப்படின்னு அர்த்தம். இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ சப்போஸ் சில பேருக்கெலாம் ஒரு ஐடியாலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம கண்ணெல்லாம் மூடிண்டு பயங்கரமாக தியானம்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு இந்த ஆத்மா மெடிடேஷனில் எனக்கு ஒரு விஷயமாக அது வெளியில் வரும் அப்படின்னா ஒன்றுமே வரவே வராது. அந்த மாதிரியெல்லாம் ஆத்மாவை மனசில் கொண்டு வர முடியுமானா முடியாது. ஏன்னா யார் கஷ்டப்பட்டு கண்ணை மூடிண்டு அந்த ஆத்மாவை எப்படியாவது நான் பார்த்துடணுன்னு ட்ரை பண்ணுறானோ அவன்தான் அந்த ஆத்மா. அதனால் அவனால் ஒரு நாளைக்கும் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஏன்னா ஆத்மா எவர் சப்ஜெக்ட், நெவர் ஆப்ஜெக்ட். அப்புறம் என்னது? அவிகாரியா, 6 விகாரங்கள் அதுக்கு இல்லை. இதெல்லாமே ரெப்பிட்டிஷன்ஸ். இப்போ அவ்யக்தா அச்சிந்தியா இருக்கு இல்லையா? இந்த 2 வார்த்தையும் சேர்த்து தான் நாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் அப்ரமேயா அப்படின்னு பார்த்தோம். அவ்யக்தா அச்சிந்தியா இஸ் ஈக்குவல் டு அப்ரமேயா. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? அர்ஜுனா, நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீயும் ஆத்மஸ்வரூபம்தான், பீஷ்மரும் ஆத்மஸ்வரூபம்தான், அதுக்கப்புறம் வேறு யார் இருக்காங்க, துரோணரும் ஆத்மஸ்வரூபம்தான். உன்னால் ஆத்மாவை கொலை பண்ணவே முடியாது. நமக்கே இப்போ புரிஞ்சிடுதுல, ஆத்மாவை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு இப்போது தெரியறது. உன்னால் பீஷ்மரையோ துரோணரையோ கொலை பண்ண முடியாது. அதனால உனக்கு புண்ணியமோ பாபமோ ஏற்பட போகிறது இல்லை. ஏன்னா ஆத்மா கர்த்தா அபோக்தா, உனக்கு புண்ணியமோ பாபமோ ஏற்பட போகிறது இல்லை. நீ எதுக்கு வருத்தப்படுற, எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னு கேட்குறார். நீ துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தஸ்மாத் ஏவம் விதித்வா, ஏவம் அப்படின்னு சொன்னால் நான் இவ்வளோ ஸ்லோகங்களில் உனக்கு ஆத்மாவை பற்றி சொல்லி கொடுத்தேனே, நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அப்படியே நீ அதை புரிஞ்சுட்ட அப்படின்னு சொன்னால், அந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுட்டு, விதித்வான ஹேவிங் நோன், அதை பற்றி தெரிஞ்சுட்டு, சோஷித்தும் ந அருகசி, தெரிஞ்சுண்டு நீ துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? அதுக்கு துயரப்படுறது சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறார். உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், அதுக்கு துக்கப்படுறோம்ல, வேதனைப்படுறோம்ல, அது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போனா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ யாராவது போயிட்டானே வச்சுக்கோங்களேன், வெரி க்ளோஸ் மெம்பர் ஆஃப் அவர் ஃபேமிலி போயிட்டா அப்படின்னா, இப்போ கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால அவளோட ஃபிசிக்கல் பாடி திரும்பி வரப்போகிறதா? டெஃபினட்டாக வரப்போகிறதில்ல. சரி, கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால இந்த ஆத்மா அழிய போகிறதா? அதுவும் நடக்க போகிறது இல்லை. அப்போது இருக்கிறத இருக்கிற மாதிரியே அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். சோஷித்தும் ந அருகசி, எதுக்கு நீ அழற? இப்போ இந்த டீச்சிங் எந்த ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிச்சுது? 11வது ஸ்லோகத்துலேருந்து டீச்சிங் 11வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிச்சுது. 12வது ஸ்லோகத்துலேருந்து ஆத்மாவோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பித்தார். இப்போ நீங்கள் மறுபடியும் இப்போ 11வது ஸ்லோகத்தை ரீவிசிட் பண்ணல அப்படின்னு சொன்னால், 11வது ஸ்லோகத்தை எல்லோரும் எடுத்துக்கோங்க. அதில் என்ன சொல்கிறார்? கதாசூன் அகதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக. நான் அனுஷோச்சந்தி பண்டிதாக, பண்டிதான ஞானின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஞானிகள்
துக்கப்படுவது இல்லை. இப்போ ஞானம் வந்துடுத்தோ அப்படின்னா நாம் துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துக்கம் அப்படிங்கிறதே நமக்கு இருக்க போகிறது இல்லை. இப்போ துக்கப்பட்டோன்னா என்ன அர்த்தம்? ஞானம் இன்னும் வரலை, ஒழுங்காக நாம் கிளாஸு கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நீ துக்கப்படுற அப்படின்னு சொன்னால் உனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் போகலை, நீ துயரப்பட்டுன்னு இருக்க, அதனால் நான் உனக்கு இன்னும் மேலே சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 26. அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. இந்த 26வது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? ஒரு ஹைப்போதட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறார். ஹைப்போதட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் சப்போஸ், ஒருவேளை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட். இப்போ கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, சப்போஸ் நீ இந்த வேதாந்தா டீச்சிங்கை அக்செப்ட் பண்ணலைன்னே வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பேச்சுக்கு நீ இதை ஒத்துக்கலை அப்படின்னு வச்சுண்டா, ஏன்னா சாஸ்திரம் என்றைக்குமே நம்ம மேலே எதையும் இம்போஸ் பண்ணவே பண்ணாது. இந்த ஹிந்தி திணிப்பு மாதிரி அதுவே திணிக்கலை, ஆனால் அப்படி சொல்கிறாள்ல, அந்த மாதிரி ஏதாவது நம்ம மேலே எதையாவது ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வச்சிட முடியுமானா ஒன்றுமே. அண்டர்ஸ்டாண்டிங்னு வந்துட்டாலே நாமளே கஷ்டப்பட்டு அதை புரிஞ்சுண்டு கன்வின்ஸ் ஆனால்தான் உண்டு. இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா நம்மளுக்கு வெறுமை டீச் பண்ணுறது, இதுதான் இருக்கிற விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து சொல்கிறது. வேணும்னா கேளு, வேண்டான்னா நடந்து போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம மேலே யாராலையும் ஃபோர்ஸ் பண்ணி புரிஞ்சுட்டே ஆகணும், நீ தான் ஆத்மஸ்வரூபம், இல்லைனா உனக்கு இது நடக்கும் அது நடக்கும், அப்படி எல்லாம் எங்கேயுமே சாஸ்திரம் நம்மளை பயமுறுத்தாது. அப்போது டீச்சர் சொல்லிக் கொடுக்க முடியும், ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்? அந்த டீச்சிங்கை ரிசீவ் பண்ணி நம்மளுடைய புத்தி கன்வின்ஸ் ஆகிறதா, என்னால் இந்த டீச்சிங்கை ஒத்துக்க முடியறதா, ஒத்துக்க முடியலன்னா எது அதுக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருக்குது அப்படின்னு நாமளே அதெல்லாம் கண்டுபிடிச்சி நாமளே இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், ஆத்மான்னு ஒன்று இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா ஆத்மாவை யாரும் பார்த்ததே இல்லை, பார்க்கவும் முடியாதுன்னு வேற சொல்கிறது, அப்பிரமேயா அப்படின்லாம் சொல்கிறது. அப்போது ஆத்மான்னு ஒன்று ஏதோ ஒரு கற்பனை பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சப்போஸ் அர்ஜுனன் நினச்சான் அப்படின்னா, ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிஸ் இருக்குது. இதுலையே பார்த்தேன்னா இந்த புத்திசம் இருக்குல்ல, அவள் என்ன சொல்கிறா, ஆத்மாவை ஒத்துக்கிறா, ஆனால் என்ன சொல்கிறா, இந்த பாடியோடு சேர்ந்து ஆத்மாவும் பிறக்கிறது, பாடி போகும் பொழுது ஆத்மாவும் அழிஞ்சு போய்டுறது. இப்போது அந்த பர்த் டெத்தெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்குது அப்படின்னு அவள் அவளுடைய டீச்சிங்கை தனியாக ஒரு ட்ராக்கில் சொல்லின்னு இருக்கா. இப்போ இன்னொரு குரூப் இருக்குது, சாருவாக்க குரூப். அதுனா எப்படின்னா இந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னே ஒத்துக்கவே மாட்டாள். இப்போ அவளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவான்னா, எதை நான் பார்க்குறேன்? சரீரத்தை தான் நான் பார்க்குறேன். அதனால் கன்ஃபார்ம்டாக அவள் சொல்லுவாள், நான் டெஃபினட்டாக இந்த சரீரம். ஏன்னா ஆத்மாங்கிற வார்த்தைக்கு நான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, அதனால் ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பாடி அப்படின்னு அவள் சொல்லிடுவாள். அதனால அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் நான் எப்படி இருந்தேன்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் இனிமேல் நான் நரகத்துக்கு போவேனா சொர்க்கத்துக்கு போவேனா அதையெல்லாம் நான் எங்கே பார்த்தேனா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு என்னால் நம்ப முடியாது அப்படின்னு அவள் கிளியராக சொல்லிடுவாள். சப்போஸ் அது மாதிரி அர்ஜுனா நீ உன்னை டெம்ப்ரரி செல்ஃப் அப்படின்னு நினச்சிண்டா கூட, அதாவது நீ மாறிண்டே இருக்கிற ஆத்மா அப்படின்னு நீ தப்பாக
ஒரு பேச்சுக்கு நினச்சிண்டா கூட நீ உன் வேலையை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்கிறேன். ஸோ ஹைப்போதட்டிக்கலாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு பேர் அபியுபேத்தியவாதகா அப்படின்னு பேர். அபியுபேத்தியவாதகா. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார், சப்போஸ் அதச்ச சப்போஸ் மன்யத்தே. மன்யத்தேனா நீ நினச்சாலும் கூட, ஈவன் இஃப் யூ கன்சிடர் என்னத ஏனம். ஏனம்னா இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கார், ஆத்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கார் இல்லையா. இந்த ஆத்மா நித்திய ஜாத்தம், எப்போவுமே அது பிறந்துட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இறந்து இறந்து பிறக்கிறதுன்னு அர்த்தம். நித்தியம் மிருதம் வா, அது இறக்கும் பிறக்கும் இறக்கும் பிறக்கும் அப்படின்னு நீ நினச்சா கூட, கான்ஸ்டண்ட்டாக பிறந்துட்டே இருக்கு ஆர் கான்ஸ்டண்ட்டாக அழிஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு நீ நினச்சா கூட, ததாபி அப்போ கூட, துவம் அர்ஹசி ந சோஷித்தும், நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்படி உன்னோட மூஞ்சிய சோகமாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நீ ஏன் துயரப்படக்கூடாது அப்படிங்கிறத இன்னும் ஃபர்தராக நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 27. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ ध्रुवं जन्म मृतस्य च तस्मादपरिहार्येर्ते न त्वं शोषितुमर्हसि. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸை கொடுக்குறார். ப்ராக்டிக்கல் அறிவு அப்படின்னு சொல்லலாம். நீ வேதாந்தம் எல்லாம் படிக்க வேண்டாம், ஆத்மாவை பற்றி எல்லாம் நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு உனக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்ததுன்னா கூட போகிறோம். ஏன்னா காமன் சென்ஸ் இஸ் வெரி வெரி அன்காமன். அதுதான் ப்ராப்ளம். காமனாக இருக்க வேண்டியது இருக்கிறது இல்லை. ஸோ என்ன காமன் சென்ஸு, சப்போஸ் நீ ஒன்று இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ பிலீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் நீ கண்டினியூ ஆகிற, அதாவது சூக்ஷ்ம சரீரம் கண்டினியூ ஆகிறது, அதில் எல்லாம் உனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு வச்சுட்டா கூட நீ இந்த சரீரத்துடைய நேச்சரை அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இது ஒரு பர்டிகுலர் டேட்டில் பிறந்திருக்கு. அந்த டேட் இருக்கு இல்லையா, பர்டிகுலர் டேட், அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் நாம் இப்போ இந்த கண்ட்ரியில் வாழணும்னு சொன்னால் அந்த டேட்டை வச்சு தான் எல்லாம், என்ன ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் என்னெல்லாம் உண்டோ, பாஸ்போர்ட், எல்லாத்துலேயும் என்ன கொடுக்கணும், நம்ம நான் என்னைக்கு பிறந்தேன் அப்படின்னு த கண்ட்ரி வாண்ட்ஸ் டு நோ இல்லை. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறோம். டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கும்போதே கொஞ்சம் உனக்கு காமன் சென்ஸ் இருந்ததுன்னா நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்ப, டேட் ஆஃப் டெத்து ஒன்று டெஃபினட்டாக இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறேன். ஜாதஸ்ய மிருத்யுஹு த்ருவஹா. ஜாதஸ்ய எது ஒன்று பிறக்கிறதோ அது டெஃபினட்டாக அழியும். மிருத்யுஹுன்னா அழியிறது. எது ஒன்று பிறக்கிறதோ அதுக்கு டெஃபினட்டாக அழிவு உண்டு. த்ருவஹானா சர்டன்லி, கண்டிப்பாக, நிச்சயமாக. இந்த ஃபேக்டை நீ நன்னா உள்வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இந்த ஃபேக்டை டெய்லி நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா இல்லையா? என்னோடய ஃபேமிலியில் பார்க்குறேன், இல்லைனா பக்கத்தில் என்னோடய நெய்பர்ஸோட ஃபேமிலியில் நான் இதை பார்க்குறேன், நியூஸ் பேப்பரில் பார்க்குறேன், ஆபிச்சுவரி காலமில் பார்க்குறேன். அப்போ என் பாடிக்கும் யாரோ ஆபிச்சுவரி காலமில் ஒரு பர்சன் இருக்காரு,
அந்த பர்சனுடைய பாடிக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. கரெக்டாக? என்னோட பாடியும் பஞ்சபூதத்துலேருந்து தான் வந்தது, அந்த பர்சனுடைய பாடியும் பஞ்சபூதத்துலாம் வந்தது. அப்போ அந்த சரீரம் ஒரு நாள் அழிஞ்சு போச்சுன்னா என்னுடைய சரீரமும் ஒரு நாள் அழிஞ்சு போகும். அதை நான் என்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த சரீரமும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறத இன்ஃபரன்ஸ் மூலமாக, அனுமானம் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஏதோ ஒரு சரீரம் அழியிறத கண்ணுனால் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த சரீரத்தை அழியும் போது கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்? அதை இன்ஃபரன்ஸ், அனுமானம் மூலமாக. அவளுக்கு அப்படி நடந்ததுன்னா என்னுடைய சரீரத்துக்கும் அதுதான் ஆகும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை தவிர சாஸ்திரமும் என்ன சொல்கிறது, வேதமும் என்ன சொல்கிறது, இந்த உடம்பு கர்மத்தினால உனக்கு இந்த உடம்பானது கிடச்சிருக்கு. அப்போ அந்த கர்மம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு டெஃபினட்டாக போயிடும். எப்படி ஒரு விளக்கு எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் எரியும். எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா விளக்கு எரியாது. அந்த எண்ணெய் தான் நம்மளுடைய கர்மா. இந்த பாடி எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? கர்மாங்கிற எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாடி ஒளிர்விண்டு இப்படி இருக்கும், இல்லைன்னா அது போயிடும். இப்போ சாஸ்திரமும் சொல்கிறது, உன்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கும் அது அவைலபிளாக இருக்குது, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நீ அதை பார்க்குற. அப்போ இந்த பாடி பிறந்ததுன்னு சொன்னால் ஒரு நாள் அது அழிஞ்சு போயிடுறது. அப்போ இதை நீ மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த உண்மை இருக்குல்லையா, இந்த ஃபேக்ட் இருக்குல்ல, இதை பாக்கி பேருக்கு அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஜென்ரலாக ஏற்படுறது இல்லை. ஆனால் எனக்கும் ஆர் என்னோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதை அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு கூட என்னுடைய மனசு இடம் கொடுக்காது. எங்கேயோ இஸ்ரேலில் வார் அப்படின்னா ஓகே, எனக்கு யாரோ கொஞ்சம் பேர் ஆமாம் வார்னா சிவிலியன்ஸ்லாம் கூட கொஞ்சம் பேர் அப்படி தான் செத்து போவா. அப்போ எல்லாம் எப்படி பேசுவோம் நம்ம? பண்டிதாகா. நம்ம எல்லாம் தெரிந்த, அனைத்தும் தெரிந்த ஞானி மாதிரி நாம் அடுத்த வாழ்க்கை கியான்லாம் கொடுப்போம். ஆமாம் அப்படி தான் ஆகும். இதே நமக்குன்னு வந்தாலோ, நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு வந்தாலோ நம்மளால் அதை ஒத்துக்க முடியறது இல்லை. ஏன் ஒத்துக்க முடியலை அப்படின்னா, அந்த ஃபேக்டை நான் இன்னும் அசிமிலேட் பண்ணலை. மனசுக்குள்ளே இந்த அறிவு ஆழமாக பதிஞ்சாதான் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போ தான் அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப்பில் என்னால் அதை அப்ளை பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக. இல்லைன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, வெறும் இன்ஃபர்மேஷனாக இந்த விஷயம் எனக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். விஸ்டமாக ஆகியிருக்காது. இப்போ இந்த புராணங்கள்லாம் நம்ம நிறையா கதையெல்லாம் படிச்சிருப்போம். ராட்சசர்கள்லாம் இருக்கால, அவள்லாம் கூட தான் என்ன பண்ணுறா, நிறையா தவம்லாம் பண்ணி பகவான்கிட்ட என்ன கேட்பா. இப்போ பிரம்மாஜி தான் ஜென்ரலாக எல்லாரும் யாரை நோக்கி தவம் பண்ணுவான் நீங்கள் பார்த்தல, மோஸ்ட்டாக பார்த்தல பிரம்மாஜியை நோக்கி தான் எல்லாரும் தவம் பண்ணுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடுமையான தவம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மாஜியும் இதோ வந்தேன், உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன கேட்பா, நான் சாகவே கூடாது. கரெக்டு. அப்போ பிரம்மாஜி சொல்கிறார், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்ப்பா, வேறு ஏதாவது கேளு. அப்படின்னா பிரம்மாஜிக்கிட்ட இப்படி கேட்டு பார்க்குறேன், ட்ரை பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு மாதிரி கேட்பான். காத்தால் சாகக்கூடாது, மத்தியானம் சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, நடுவில் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, மிருகத்தால் சாகக்கூடாது அப்படின்னு இவன் நிறைய பெரிய ஒரு லிஸ்ட்டு போடுவான். நீ எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டாலும் அந்த லிஸ்ட்டில் ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா? அதனால தான் சட்டத்தில் என்ன இருக்குது, என்ன சட்டம் போட்டாலும் எப்படி தப்பிக்கிறா, டெஃபினட்டாக ஏதாவது ஒரு லூப் ஹோல் டெஃபினட்டாக இருக்கும். அப்போ பிரம்மாஜியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே உனக்கு இந்த வரத்தை தந்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் என்னாகும், பகவான்
அதுக்கு ஏற்ற மாதிரி விஷ்ணுவோ சிவனோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு அவதாரத்தை பண்ணி அந்த ராட்சசனை வந்து அழிப்பாள். இப்படி கதையாக படித்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? யாராலையும் டெத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. பகவானே அவதாரம் எடுத்தால் கூட ஒரு நாள் அந்த அவதாரம் முடியும். அதுக்கு என்ன பேர்? அவதாரம் முடிஞ்சதுன்னா ஸ்வர்க அவரோகணம் அப்படின்னு பேர், ஸ்வர்காரோகணம். வேற ஒரு பேர் கொடுக்குறோம், அவ்வளோதான். இதே சந்நியாசின்னு வச்சுக்கோங்களேன், அவள் வந்து இறந்து போனால் சமாதி அடைந்து விட்டார், மகா சமாதி அடைந்து விட்டார். நாம் போனால் போயிட்டார்ப்பா, நேற்று வரைக்கும் இருந்தார், இன்னைக்கு ஆள் க்ளோஸு அப்படின்னு லாங்குவேஜ் மாறுமே ஒழிய அந்த ஃபேக்ட் வந்து மாறாது. ஸோ ஜாதஸ்ய மிருத்யு த்ருவம், இது ஒரு சைடு. வாட் இஸ் தி அதர் சைடு? த்ருவம் ஜன்ம மிருதஸ்யச்ச. அப்போ டெத்து அப்படிங்கிறது ஒரு ஜீவாவுடைய முடிவாக இருக்க முடியாது. அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியோடைய டெத்து ஒரு ஜீவாவுடைய எண்டாக இருக்க முடியாது. இது வந்து நம்மளுடைய வேதத்துக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் விஷயம். வேதம் கிளியராக இதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. மற்ற ரிலீஜியன்ஸில் இதை பற்றிலாம் வந்து அவள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டா. அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். எய்தர் அவள் வந்து ஹெல்லுக்கு போவாள், இல்லைனா வந்து அவள் ஹெவனுக்கு போவாள். இப்போ செத்து போயிட்டாலே அவள்லாம் இப்போ எங்கே இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேக்காக எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் அவள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு நாள் அவளுடைய காட் வந்து நீ ஹெல்லுக்கு போ, நீ ஹெவனுக்கு போ அப்படின்னு பிரித்து விடுவார். அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எது உண்மை? நீ யாராக வேணா இரு, நீ எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இரு, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இரு, நீ யாராக இருந்தாலும் இந்த பாடி போச்சு அப்படின்னு சொன்னால் நீ டெஃபினட்டாக இன்னொரு ஜென்மம் எடுக்க போகிற. என்ன ஜென்மம் எடுக்க போகிறோங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக வேறு ஏதோ ஒரு ஜென்மா, வேறு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் பாடி நம்மளுக்கு கிடைக்க போகிறது. அப்போது பகவான் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கார்? மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குறார். எவ்ரி டைம் ஹீ கிவ்ஸ் அஸ் அ சான்ஸ் டு அப்லிஃப்ட். நீ எங்கேயாவது எதையாவது விஷயத்தை படிச்சுக்கிடுச்சு தேறி வரையா அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு சான்ஸை மறுபடியும் மறுபடியும் கொடுக்குறாரு. அதுதான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். அப்போ ஃபஸ்ட்டு நாம் எதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜென்மமும் மரணமும் இந்த ஃபிசிக்கல் பாடியுடைய ஃபேக்ட், அதனுடைய நேச்சர். அதை நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஐயையோ எனக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு ஒரு தாட் வருதுல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா அந்த வேண்டான்னு சொல்கிறோம்ல, அதுதான் நம்மளுக்கு அந்த துயரத்தை கிரியேட் பண்ணுறது. ரெசிஸ்ட் பண்ணுறது தான் சாரோ. ஸோ தஸ்மாத பரிஹார் ஏர்த்தே நத்வம் ஷோச்சித்து மருஹசி. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லைன் இது. அப்பரிஹார் ஏர்த்தே அப்படின்னா சாய்ஸ் லெஸ்ன்னு அர்த்தம். மாற்றவே முடியாது, இந்த ஃபேக்டை ஒரு நாளைக்கும் மாற்ற முடியாது. ரெமெடி ஏதாவது இதுக்கு இருக்கா அப்படின்னா, ஏதாவது பரிகாரம் பண்ணி என்னால் இதுலேருந்து தப்பிக்க முடியுமா, இந்த சரீரத்தை அழியாமல் அப்படியே வச்சுக்க முடியுமா அப்படின்னா எந்த ஒரு ரெமெடியும் இதுக்கு இல்லை. அப்பரிஹாரிய அர்த்தா சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன். அப்படின்னா என்னுடைய முயற்சினாலேயோ என்னுடைய அறிவுனாலேயோ இல்லைனா பகவானுடைய அருள்னாலேயோ கூட இதை மாற்ற முடியாது. அப்போ நமக்கு ஏற்படுறது எல்லாமே பின்ன லைஃப்பில் சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன்ஸா? எல்லாமே சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன்ஸ்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது இல்லையா? சிலது சாய்ஸ்லெஸ்ஸாக அமையும், சிலதுக்கு நமக்கு சாய்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். அப்போது சாய்ஸ்லெஸ்ஸாக அமைஞ்சிடுத்துன்னா என்ன பண்ணணும்? நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணுறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். அது மட்டும்தான் இருக்கிற ஒரே வழி.
அப்போ கீதாலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் வந்து மாற்றவே முடியாத விஷயங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கோட அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட் வித் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலோட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கிறதோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறவாள்லாம் நன்னா இருக்காளே, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவாள்லாம் நன்னா இருக்காளே, எனக்கு மட்டும் அப்படிங்கிற புலம்பெல்லாம் அப்போ தான் இல்லாமல் இருக்கும். இப்போ எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறதுன்னு நம்மளையே நாம் வருத்திக்கிறோம். அப்புறம் நம்ம கூட இருக்கிறவாளையும் நாம் வந்து ஆக்சுவலாக அழ விடுறோம். இல்லை எனக்கு மட்டும் இப்படி நடந்தது அப்படின்னு புலம்பின்ண்டே இருந்தா வீட்டில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா பாவம். இப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு இருக்கணும். இது என்னுடைய கர்மா, இதை நான் அனுபவித்து தான் கழிக்கணும் அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு வந்துடுதுன்னா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போ தான் பகவானும் திட்டமாட்டோம். இல்லைன்னா இப்போ பகவானையே திட்டுவோம் இல்லையா, எனக்கு மட்டும் நீ இப்படி கொடுத்துட்டேன், இனிமேல் நான் உனக்கு பாரு பூஜையே பண்ண மாட்டேன் பாரு, அப்படியெல்லாம் ஏன் திட்டுறோன்னா அறிவில்லாததுனால நாம் வந்து அதெல்லாம் பண்ணுறோம். அப்போ சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனை ஒத்துக்காத போது தான் இந்த கோபம் அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது. அதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த சாரோ அப்படிங்கிற விஷயமே இப்போது இருக்காது. அப்போ இந்த விஷயத்தை நாம் அசிமிலேட் பண்ணிக்கணும். இதை பற்றி திருப்பி திருப்பி யோசித்து பார்க்கணும். சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே நாம் மறுபடியும் யோசித்து பார்க்கணும். ஏன்னா மாற்றவே முடியாதுன்னா மாற்றவே முடியாதான், என்ன முட்டினாலும் மோதினாலும் அந்த விஷயத்தை மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அலோவ் இட் டு ஹேப்பன். என்ன நடக்கிறதோ அதை அலோவ் பண்ண. அப்போ பகவான்கிட்ட டெஃபினட்டாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்போ கூட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணுற மெச்சூரிட்டியை எனக்கு கொடு, தாங்கிக்கிற சக்தியை என்னுடைய மனசுக்கு கொடு அப்படின்னு வேண்டினேன்னா பகவானால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது எனக்கு நடக்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணி நடக்க விடாமல் பண்ணுனா பகவானால் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ பகவானை திட்டி பிரயோஜனம் இல்லை. பகவானால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பகவான்கிட்ட கேட்டால் தான் பகவானால் கூட அதை பண்ண முடியும். அப்போ நம்ம லைஃப் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த சாய்ஸ் இருக்கிறத விட சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன்ஸ் தான் நிறைய இருக்கிறதா தோன்றுறது இல்லையா. இப்போ என்னுடைய பாஸ்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. பாஸ்ட்னா நம்மளுடைய கடந்த காலம். இப்போ கடந்த காலம் சாய்ஸ்லெஸ்ஸாக இல்லை சாய்ஸ்ஃபுல்லா? பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் என்னால் மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. நான் என்னெல்லாம் தப்பு பண்ணினோம் பாஸ்ட்டில் அதெல்லாம் இப்போ சரி பண்ண முடியுமா அப்படின்னா சரி பண்ண முடியாது. அப்போ என்னுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியாது, என்னோடய பேரண்ட்ஸை மாற்ற முடியாது, என்னோடய ஃபேமிலி ஹஸ்பண்டு ஒய்ஃபு யாரையும் நம்மளால் வந்து பாஸ்ட்டில் யாரையும் நம்மளால் வந்து மாற்ற முடியாது. சில பேர் வந்து அப்பா அம்மா கிட்ட வளர்ந்துருப்பா, சில பேர் பாவம் ஹாஸ்டலில் வளர்ந்துருப்பா. இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்ற முடியாது. அப்போ பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் 3 தான் இருக்குல்ல, அதில் 1/3 ஆல்ரெடி அவுட்டு, சாய்ஸ்லெஸ்ஸு. சரி, ப்ரெசண்ட் எப்படி இருக்குது? ப்ரெசண்ட்டும் சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. ப்ரெசண்ட் இஸ் தேட் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரெசண்ட். நிகழ்ந்து கொண்டிருப்பது நிகழ்காலம். இப்போ இந்த செகண்டு கிளாஸில் தான் நீங்கள் இருக்கணும்னா யூ டோன்ட் ஹாவ் எ சாய்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்டு வேணால் எழுந்து போகலாம் அப்படிங்கிற சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்போ ப்ரெசண்ட்டும் சாய்ஸ்லெஸ், 2/3 அவுட்டு. அப்போ என்ன தான் பாக்கி இருக்குது? ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்லேயும் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு சாய்ஸ் இருக்குது? நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கண்ட்ரோல்லையே இல்லை, கரெக்டாக? இப்போ ஃப்யூச்சரில் வயசாக போகிறத என்னால் மாற்ற முடியுமா? என்னத்தான் ஐ எம் க்ரோயிங் யங் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சாலும் ஆக்சுவலி ஐ எம் க்ரோயிங் ஓல்டு. அப்போ ஓல்ட் ஏஜு,
டெத்து, செப்பரேஷன், இதெல்லாம் நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற இந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ ஃப்யூச்சரில் ஒரு மேஜர் போர்ஷனும் எப்படி இருக்குதுன்னா சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. பாஸ்ட் சாய்ஸ்லெஸ், ப்ரெசண்ட்டு சாய்ஸ்லெஸ், ஃப்யூச்சரில் ஒரு மேஜர் போர்ஷனும் வந்து சாய்ஸ்லெஸ். அப்போ எங்கே தான் நமக்கு சாய்ஸ் இருக்குது? ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ஃப்யூச்சரில் நமக்கு சாய்ஸ் இருக்குது. ராத்திரி போய் சாப்பிடலாமா வேண்டாமா, இதில் கண்டிப்பாக நமக்கு சாய்ஸ் இருக்குது. அதுலேயும் உங்கள் வீட்டில் என்ன கொடுக்குறானோ அதை தான் நாம் சாப்பிட்டாகணும். அதில் கூட சில பேருக்கு பாவம் சாய்ஸ் வந்து இருக்காது. எவ்வளோ சாப்பிட்றது, அதில் வேணால் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் வந்து டிசைட் பண்ணலாம். அப்போ சாய்ஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் நமக்கு ஆக்சுவலி பார்த்தேன்னா கொஞ்சம் தான் இருக்குது, சாய்ஸ்லெஸ் தான் நிறையா இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லெசன் சாய்ஸ்லெஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோ. எப்படி கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ சில சிச்சுவேஷன்ஸ் வந்து நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளால் வந்து அதை மாற்ற முடியும். அதனால தான் பகவான் நம்மளுக்கு ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்றையும் கொடுத்துருக்கார். நாம் டிசைட் பண்ணி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அதை மாற்றலாம். இப்போ சொல்லுவா சில சமயம் நம்மளுடைய விதியை கூட மதியால் வெல்றதுன்னெலாம் சொல்கிறாள். இப்போ விதியை கூட வந்து மாற்ற முடியும். நம்மளே புராணங்களில் அகெயின் படிச்சிருக்கோம். சத்யவான், சாவித்ரி, மார்க்கண்டேயன், இதெல்லாம் வந்து நாம் படிச்சிருக்கோம். அப்போ நம்மளுடைய விதியுடைய ஒரு போர்ஷனை டெஃபினட்டாக வந்து நாம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ விதியை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அதுக்கு என்ன ஆன்சரு? இப்போ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்களால் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன பண்ணுவார்? ஏய் முதல்ல என்னன்னு சொல்லிடா, அதுக்கப்புறம் குணப்படுத்த முடியுமா முடியாதான்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? என்ன டிசீஸு, என்ன பிரச்சனை உனக்கு, முதல்ல அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து அதை குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி கேள்வி தான் இது. விதியை மாற்ற முடியுமா முடியாதான்னு மொட்டையாக ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. என்ன, வாட் டைப் ஆஃப் விதி அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த டிசீஸ் எடுத்துட்டோன்னா சில டிசீஸ் வந்து என்ன சொல்வா, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்டாக நான் வந்து க்யூர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஒரு ஜஸ்ட் ஒரு மைனர் சர்ஜரி தான், கம்ப்ளீட் க்யூர். ரெண்டாவது டைப் எப்படி இருக்கும்? க்யூர்லாம் கிடையாது, ஆனால் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தால் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ பிபி, சுகர் அதெல்லாம் இருந்ததுன்னா என்ன, லைஃப் லாங் மாத்திரை சாப்பிடணும். சிலதுக்கு என்ன சொல்லிடுவா, சாரி ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. அப்போ அந்த டிசீஸோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து எய்தர் டோட்டல் கியூர் ஆர் பார்ஷியல் கியூர் ஆர் நோ கியூர். அது மாதிரி நம்மளுடைய ஃபேட் இருக்கு இல்லையா, அதில் 3 டைப்பு. ஒன்று டோட்டலி க்யூரபிள், அப்படின்னா பிராயச்சித்த கர்மாலாம் பண்ணி அதை நம்மளால் வந்து மாற்ற முடியும். சிலதுக்கு க்யூர்லாம் இருக்காது, ஆனால் அப்படியே லைஃப் லாங் ஏதோ பண்ணி மேனேஜ் பண்ணி விட்டுறலாம். சிலதுக்கு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. இதில் வாட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா, நம்ம ஃபேட்டு எந்த கேட்டகரியை சேர்ந்தது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம்லாம் பண்ணினா கூட எந்த ஒரு சேஞ்சும் நடக்கவே நடக்காது. ஏன்னா அது எப்படிப்பட்ட விஷயம், அப்பரிகாரி ஏற்தே, பரிகாரமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணி பண்ணி வெயிட் பண்ணி அது சேஞ்சே ஆகாமல் அவள் வந்து பகவானை போய் இப்போ திட்டின்னு இருப்பாள். நான் உனக்கு இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணுறேன், அப்போ கூட நீ எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னா அது வந்து என்ன கேட்டகரி ஆஃப் ஃபேட்டுன்னா மாற்றவே முடியாத ஒரு கேட்டகரி விஷயமாக அது இருக்கும். அதனால் பெஸ்ட்டு திங் என்ன
அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோ. அபரிஹார் ஏர்த்தே, நம்மளால் கண்டுபிடிச்சி இதுக்கே நம்மளோட லைஃப் போயிடும். என்ன மாதிரியான கேட்டகரியை இது சேர்ந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு பரிகாரத்தை போட்டு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு வேறு எதையாவது பண்ணி இதிலேயே நம்மளுடைய லைஃபு டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அதனால சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷனுக்காக நீ நத்வம் சோஷித்தும் அர்ஹசி, டு நாட் கிரீவ். அப்போ லைஃபே என்னது அப்படின்னா ஆக்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ். இதுதான் நம்மளோட லைஃப். இதில் துன்பத்துக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எய்தர் ஆக்ட் பண்ணு இல்லைனா அக்செப்ட் பண்ணு. இது ரெண்டு தான் உன்னால் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ நம்மளோட ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தர் நம்மளை ரொம்ப படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம், அவளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு முடியலைன்னா அவள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். வேறு ஒரு வழி அதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 28. அவ்யக்தாதீனி பூதானி व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवना. இப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் பர்த் அண்ட் டெத் ஃபினாமினன் பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது நம்மளுக்கு புரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் பர்த்தோ டெத்தோ நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஆர் அஃபெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குல்ல, இந்த டெத்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக பிரச்சனையே எங்கே அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பற்றின ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம். இப்போ இந்த ப்ராப்பர் நாலேஜ் இல்லாததுனால என்ன பண்ணிடுறோம், ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பலதை நாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரே ஒரு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்க முடியும். அந்த ஒரே ஒரு கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ரீசன்னால் நிறைய ராங் அறிவை, ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் இப்போது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சொல்வாலியா, இக்னோரன்ஸ் இஸ் த டார்க் ரூம் இன் விச் ஆல் த நெகட்டிவ்ஸ் ஆர் டெவலப்டு அப்படின்னு சொல்லுவாள். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இருட்டு அறை. முன்னாடிலாம் அந்த ஃபிலிமெல்லாம் டெவலப் பண்ணுவாள், எங்கே டெவலப் பண்ணுவா? டார்க் ரூமில் தானே நெகட்டிவ்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு அஜ்ஞான மைண்டு, ஞானம் இல்லாத ஒரு அந்தக்கரணத்தில் தான் எல்லா விதமான நெகட்டிவ் குவாலிட்டிஸும் க்ரியேட் ஆகுது. காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் இதெல்லாம் ஒரு அஜ்ஞான மைண்டில் தான் க்ரியேட் ஆகிறது. அதனால் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ பர்த் அண்ட் டெத் ஃபினாமினனை நீ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, உன்னோட பயம் போயிடும், அட்லீஸ்ட் பயம் குறையவாவது செய்யும் அப்படிங்கிற. ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? உண்மையாக சொல்ல போனால் எதுவும் அழியறதும் இல்லை, எதுவும் உருவாகிறதும் இல்லை. அப்போ டோட்டலாக ஒன்று அழிஞ்சு போகிறது அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி டோட்டல் க்ரியேஷன் அப்படின்னும் ஒன்று இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நாம் சயின்ஸ் படியே மேட்டருடைய விஷயத்தை படிச்சிருக்கோம் இல்லையா. மேட்டரை க்ரியேட் பண்ண முடியாது, மேட்டரை அழிக்கவும் முடியாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படின்னு படிச்சிருப்போம். மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. அப்போது பகவானே நினச்சா கூட ஒரு மில்லிகிராம் ஆஃப் மேட்டரை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் பகவானை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆம்னி பொட்டன்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொன்னால் சர்வ வல்லமை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அந்த சர்வ வல்லமை படைத்த பகவானால் கூட ஒரு மில்லிகிராம் ஆஃப் மேட்டரை கிரியேட் பண்ண முடியாது. இப்போ சர்வ வல்லமை படைத்தவர்னா என்ன அர்த்தம்? எதையெல்லாம் பண்ண முடியுமோ
அதையெல்லாம் பகவானால் பண்ண முடியும். பகவான் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எவ்ரிதிங் தட் இஸ் பாசிபிள். ஆனால் மேட்டர் க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது இம்பாசிபிள். அதனால் பகவானால் அதை க்ரியேட் பண்ண முடியாது. டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா? டோட்டலாக டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. பின்ன ஜன்ம அண்ட் மரண அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறக்கிறது இறக்கிறது தானே, பிறக்கிறது அழிஞ்சு போகிறது தானே ஜன்ம அண்ட் மரண. டோட்டலாக ஒன்று அழியிறதும் இல்லை, டோட்டலாக ஒன்று புதுசாக க்ரியேட்டும் ஆகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் ஜன்மா அண்ட் வாட் இஸ் மரணா? இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிறத தான் நாம் ஜன்ம அண்ட் மரணன்னு சொல்கிறோம். ஒரே ஃபினாமினன் தான், ஒரு ஃபினாமினன் தான் நடக்கிறது. ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அதை பர்த்னு சொல்கிறோம், வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அதை டெத் அப்படின்னு சொல்கிறோம். நாளைய பொழுது இன்றைய பொழுதுனுடைய முடிவு. கரெக்டா? டுடே டைஸ், டுமாரோ இஸ் born. இன்றைய பொழுதினுடைய முடிவு, நாளைய பொழுதினுடைய துவக்கம். இப்போ இந்த டேவுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது இந்த டே இறந்து போகிறது, அதே ஃபினாமினன் தானே, ஒரே ஃபினாமினன் தான் நடக்கிறது. நாளைய பொழுதினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஆரம்பம், பர்த். இப்போ தண்ணி இருக்கு, தண்ணி இவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பராக ஆகும் பொழுது லிக்விட் ஸ்டேட்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அதனுடைய டெத்து, அந்த வாட்டர் வேப்பருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அதனுடைய பர்த். அது மாதிரி தான் இந்த பாடியுடைய விஷயமும் கூட. எப்படி இந்த பாடி வளர்றது? ஆக்சுவலாக இந்த பாடி க்ரோ ஆகிறது இல்லை. எப்படி க்ரோ ஆகுறது பாடி? எதனால் இந்த பாடி இப்போ க்ரோ ஆகிறது? எதனால் இப்போ இது போஷாக்காக இருக்கு? சாப்பிட்றதுனால. நாம் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறோம்? இந்த பாடி வளர்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எதை அழித்து இந்த பாடி வளர்கிறது? ஃபுட். டன்னு டன்னாக இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், குழம்பு, எவ்வளோ டன்னு டன்னாக சாப்பிட்ருக்கோம் தெரியுமா? நம்ம அந்த ஃபுட்டை அழித்து இந்த உடம்பை நாம் வளர்க்குறோம். அப்போது ஒன்று அழியிறது, ஒன்று க்ரியேட் ஆகிறது. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. எதுவுமே டோட்டலாக க்ரியேட் ஆகலை, எதுவுமே டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகலை. அப்போ அந்த ஃபுட்டு டோட்டலாக அழிஞ்சு போயிடுதானா? இல்லையே. இப்போ இந்த சரீரமாக இருக்கே, சரி இந்த சரீரம் போச்சுன்னா கூட என்ன பண்ணுவோம்? அதை எரித்து சாம்பலாக இருக்கும். அது சாம்பல் வேறு எதுக்கோ ஒரு எருவாக போய் அது திருப்பியும் வேறு ஒரு விஷயமாக அது மாறப்போகிறது. அப்போ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? இப்போ இந்த ப்ரெசண்ட்டாக ஒரு சரீரம் இருக்குல்ல, இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட பார்க்கறதுக்கு அவைலபிளாக ஒரு ஃபார்மில் இருக்குது. அதை வியக்த ரூபம் அப்படின்னு சொல்கிறோம். வெளி தோற்றத்திற்கு வந்த கண்டிஷன். அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ அது எப்படி இருக்கணும்? வெளி தோற்றத்திற்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும்? அவ்வியக்த ரூபத்தில் அது இருந்திருக்கணும். அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷனில் அது இருந்திருக்கணும். இப்போ என்ன சொல்கிறார்? பூதானி அவ்வியக்தாதீனி. இப்போ எல்லா ஃபிசிக்கல் பாடிஸும் முன்னாடியும் இருந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த விசிபிள் ஃபார்மில் வரத்துக்கு முன்னாடியே இந்த சரீரங்கள் எல்லாம் அவ்வியக்த ரூபத்தில் இருந்தது. கிரியேஷனுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்தது. கிரியேஷனுக்கு முன்னாடி என்ன இருந்தது? கிரியேஷனுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? பிரளயம். கரெக்டா? பிரளயம்க்கு அப்புறம் கிரியேஷன். இப்போ கிரியேஷனுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? பிரளயம். இப்போ பிரளய காலே இந்த சரீரங்கள் எல்லாம் இந்த ஃபார்மில் இல்லை, ஆனால்
பொட்டென்ஷியல் ஃபார்ம், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் அது அவைலபிளாக இருந்தது, வேறு ரூபத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். அந்த ரூபத்துக்கு என்ன பேர் அப்படின்னா மாயா, சக்தி, பிரகிருதி, இப்படின்னு அதுக்கு நிறைய பேர் இருக்குது. அவ்யக்தம், இதெல்லாம் அது கொடுக்குற பேர். அப்புறம் என்னாச்சு, அந்த அவ்யக்த ரூபம் வியக்த ரூபமாக கன்வெர்ட் ஆச்சு, மாறித்து, கண்ணுக்கு தெரிகிற இந்த ஃபார்முக்கு வந்தது. ஸோ வியக்த மத்தியானி. இப்போ இந்த சரீரம் வந்து இப்போ வியக்தமாக இருக்கு இல்லையா, மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? 50 years, 60 years, 120 years வரைக்கும் மேக்ஸிமம் இந்த சரீரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஒன் ஃபைன் டே என்ன ஆகும், அவ்யக்த ரூபத்துக்கு அது போயிடும். இந்த விசிபிள் ஃபார்ம்லேருந்து மறுபடியும் வேறு ஒரு அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு அது போயிடும். அப்போ அன்மேனிஃபெஸ்ட்லேருந்து மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு வரத்துக்கு பேர் ஜென்ம, மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்லேருந்து அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போகிறதுக்கு பேர் மரணம். 2 வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு மேட்டர் தான். பூதானி முன்னாடி அவ்யக்தமாக இருந்தது, அப்புறம் வியக்த மத்தியானி, நடுவில் கொஞ்ச காலம் அது வியக்தமாக அவைலபிளாக இருக்குது, மறுபடியும் அவ்யக்தமாக ஆயிடுறது. இப்போ ஒரு ஆரோ ஒன்று இப்படி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆரோ எங்கேருந்து வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது, அப்புறம் திருப்பியும் அது எங்கே போகிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. அந்த மாதிரி இந்த சரீரத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்றது எனக்கு தெரியாது, இது போனதுக்கப்புறம் என்னவா ஆக போகிறதுங்கிறதும் எனக்கு தெரியாது. அப்போ அந்த 2 பிக்கு தெரியாதுக்கு நடுவில் ஒரு ப்ரீஃப் தெரியற எக்ஸிஸ்டன்ஸ் தான் இந்த லைஃப். தத்ர கா பரிதேவனா, இதுக்கு போய் நீனு அலட்டிக்கலாமா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறார். இந்த லைஃப் உனக்கு கிடச்சிருக்கே, இதை நீனு இப்போ கிடச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழுங்காக பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். 2 கிளாஸ் ஓகேடா, கம்ஃபர்டபுளா